வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த சாப்டர்லேருந்து இந்த சம்மை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம நிறைய சம்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சம்மை பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? ஓர் அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அதே போன்று 1.69 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க. அதாவது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்க்கலாம். ஓர் அசலானது அப்படின்னா அசல் கொடுக்கல. ஸோ நம்ம என்னென்னு வச்சுக்கிடலாம், அதை பீன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில். ஸோ அப்போ எண் என்னென்னு கொடுத்துட்டாங்க? 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகளில் அதே போன்று 1.69 மடங்கு ஆகிறது. அதாவது 2 ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகையானது பிஐ போன்று 1.69 மடங்கு. இதைத்தான் அப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? எனில் வட்டி வீதத்தை காண்க. அப்போ R = என்ன, எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஏக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? A = P × 1 + R/100 ஹோல் பவர் என்ன? இப்போ ஏ என்னன்னு கொடுத்துட்டாங்க? 1.69 × P = P × 1 + R நம்ம கண்டுபிடிக்கணும் /100 ஹோல் பவர் n எத்தனை? 2. ஸோ இந்த பியும் இந்த பியும் கேன்சல் ஆயிருமா? ஸோ அப்போ 1.69 இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா? 100 + Rன்னு கிடைக்குமா? /100 ஹோல் பவர் 2. இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே புள்ளி இருக்கனால என்ன பண்ண போகிறோம்னா, மேலையும் கீழையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும்? இது அப்படியே இருக்கும். அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அந்த புள்ளி போயிருமா? கீழே 100 இருக்கும். = 100 + R/100 ஹோல் பவர் 2. இப்போ இந்த 169 நம்ம எப்படி எழுதலாம்? 13√2ன்னு எழுதலாமா? அதே மாதிரி 100 10√2ன்னு எழுதலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்? 13/10 ஹோல் பவர் 2ன்னு எழுதிக்கிறேன். அப்போ இங்கே என்ன இருக்குது? 100 + R / 100 த ஹோல் பவர் 2. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 2 பக்கமும் பவர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம உள்ளே இருக்கிறத ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ ஈக்குவேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 13/10. இங்கே என்ன கிடைக்கி? 100 + R / 100. அப்போ இப்போ இங்கே என்ன ஆகும்? 13 இங்கே டிவிஷனில் இருக்கிறது இங்கே வந்தால் மல்டிப்ளை ஆகுமா? இங்கே இருக்க 10 அங்கே போனால் மல்டிப்ளை ஆயிரும். அப்போ 1300 = 1000 + 10R நமக்கு கிடைக்குமா? இப்போ என்ன ஆகும்? இந்த ப்ளஸ் 1000 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு டைரெக்டாக 300ன்னு கிடைக்குமா? = 10R. அப்போ இந்த 0 கேன்சல் ஆகி R = எவ்வளோ பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு? 30% கிடச்சிருக்கு. அப்போ இந்த வட்டி விகிதத்தில் தான் அந்த மொத்த தொகையானது அசலை போன்று 1.69 மடங்கு ஆகிறது. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.